பண்ணிட்டுங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா கீர்த்தி? சாப்பிட்டீங்களா? அப்போ எனக்கு ம். அப்போ எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வையா. எதுக்கு? எத்தன 3 பத்தாதாம். 4வது வேணுமா? டேய் குடும்ப அஜித்துக்கு. கட்டுப்பாடு பண்ணி விட்டுருவோம்டா. அப்புறம் கல்யாணம் பண்ணுவ. ஹாய் சித்தம்மா செல்லம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீநிதி. சாப்பிட்டியா ஸ்ரீநிதி? ம். புதுசா ஒருத்தர் வந்திருக்காங்க பாத்தியா? அக்கா அப்படின்னு கீர்த்தி. கீர்த்தி சாப்பிட்டீங்களா? ஸ்ரீநிதி சாப்பிட்டியாமா? இருக்கிறத பாருடா அப்படின்னு ஜெயந்தி சொல்றாங்க. இருக்கிறத முதல்ல பாருடா, அதுக்கப்புறம் பெருசா ஆசைப்படலாம் அப்படின்றாங்க ஜெயந்தி. ஹாய் தர்ஷன், வணக்கம். வாங்க ஸ்ரீநிதி. ஹாய் வணக்கம். அம்மா ஜெயந்தி 6 பால்வாடி தான் கிரியேட். அப்படியா? சரி ஓகே. சாப்பிட்டீங்களா செல்லம்? ஓ, நாங்க 2 பேருமே சாப்பிட்டாச்சு. லைக் பண்ணிட்டேன் செல்லம். ஓகே சூப்பர். வணக்கம். தேங்க்யூ ஸ்ரீநிதி. டாக்டர் ஒய் ஏன் இப்படி பொறாமப்படுறீங்க? நான்லாம் பொறாமப்படல பல்சாமி. அங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தரை பாருங்க பத்திரமா, அது போதும். மொத்த பாசத்தையும் அங்க கொட்டுங்க. சரியா? நம்ம ஆளுங்க பண்ற ஒரே ஒரு தப்பு இதான் சித்ராமா. பக்கத்துல இருக்கிறவங்களோட அருமை தெரியாது. பக்கத்துல இல்லாதவங்கள்ட்ட போய் அன்பை காட்டிவிட்டு பக்கத்துல இருக்கிறவங்கள வந்து அன்பை காட்டாம விட்டுவிட்டு அவங்க பாவம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கடைசியில உணர்றது ஐயோ தெரியாம பண்ணிட்டோமா என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு. இந்த திருச்சிற்றம்பலம் வர்ற யாருமே கதை மாதிரிதான். இருக்கும்போது அருமை தெரியாது. அருமை தெரிய இல்லாதப்பதான் அதோடைய அருமை தெரியுன்ற மாதிரிதான் ஒருத்தரோட அருமை இருக்கு வந்து கூட சித்ராமா. இருக்கும்போது தெரியாது. திருச்சிற்றம்பலத்துல அப்படிதான். திருச்சிற்றம்பலத்துல அப்படிதான் தனுஷும் அவ ஃப்ரெண்டும் வந்து ரொம்ப நாளா ஃப்ரெண்ட். இந்த பொண்ணை லவ் பண்ணும். இவன் வந்து இந்த பொண்ணை லவ் பண்ண மாட்டான். அந்த மாதிரி மைண்ட் செட் கிடையாது. 2 பொண்ணு 3 பொண்ணு கிட்ட லவ் தூக்கமா ப்ரொபோஸ் பண்றதுக்கு தள்ளுது இந்த பொண்ணு தர்ஷன். ஐடியா கொடுக்குறாமா. 3 பொண்ணுக்கு லவ் பண்றதுக்கு ப்ரொபோஸ் பண்ணுவோம் அப்படி. ஆமா. சரிங்களா? இந்த பொண்ணு ஐடியா கொடுத்து எல்லாம் சப்போர்ட் பண்ணும். கடைசியா பார்த்தா இந்த பொண்ணுதான் இவனுக்கு வந்து அமையணும்னு விதி எழுதிருக்கும். அதான் வீட்டுல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பாசத்தை காட்ட முடியலையா, இங்க பாசத்தை காட்டுறாராம் நம்மாலு. இத நம்ம சொன்னோடனே எனக்கு பொறாம வந்துருச்சா. யாருப்பா பொறாமப்படுறாங்க இங்க? ஏயா நீ வேற. ரோட்ல கிடந்திருக்கு நான் பார்க்கல. ஓ, ரோட்ல இருந்துச்சா? எங்க கால்ல கழிச்சுச்சா? அப்ப கையிலயா கால்லயா? கிரிஞ்சு அப்படின்னு அஜித். உனக்கு இப்ப பாரு பஞ்சு விடுவாங்க. இப்ப வந்து பிரபாவும் ஜெயந்தியும் ஒரே பஞ்சு தான். கிரிஞ்சு கிடையாது, பஞ்சு. சரி, இன்னைக்கு என்ன கண்டென்ட்? யார் கண்டென்ட்? இன்னைக்கு கண்டென்ட் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கண்டென்ட்டே தீபாவளி பலகாரம் தான். சித்ராமா வந்து தீபாவளிக்கு வந்து பால் பேடா, குலோப்ஜாம் செய்யறேன் தர்ஷன். குலோப் ஜாமு, முறுக்கு, அதிரசம், சீடை இதெல்லாம் செய்யறாங்களாம். அதான். இந்த அப்டேட் தப்ப எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி கொடுத்துருக்கானுங்க உலகத்துக்கு. யூடியூப்ல என்ன சித்ராமா? பேக் கேமரா போடா. போட்டாதான் ஷோ லைவ் வீடியோன்னு வருது. அப்படியா? போடா அஜித்னு ஜெயந்தி. ஊசி எதுவும் போடால விட்டமின் டேப்லெட் கொடுத்தாங்க. அப்படியா கில்லர்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன பண்ணுனா இலங்கைக்கு இப்ப வந்துருவல்ல நவம்பர் 2ஆம் தேதி. வந்த உடனே இங்க இதுக்கு போ, ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன செய்யண்டா, இந்த ஊசி இருக்கும். 10 வருஷ ஊசி ஒன்று இருக்கு. அந்த ஊசியை போடு. அது ஃபர்ஸ்ட் 2 ஊசி வந்து ஏதோ 15 நாளுக்கு இடையில போடணும். பிறகு அடுத்த ஊசி 1 மாசத்துக்கு இடையில மொத்தம் 3 ஊசி போயிடும். பிறகு 2 ஊசி வந்து ஏதோ 3 மாசமும் பிறகு 8 மாசத்துக்கு ஒருக்காகும். அதை போட்டியேண்டா உனக்கு என்ன கிழிச்சாலும் என்ன நடந்தாலும் உடம்புல எந்த விதமான இதுவும் வராது. அது ஆன்டிபயோட்டிக் ஊசி. டிடின்னு தான் அதையும் சொல்றாரு. அதை வந்து முதல்ல போய் போடு. ஊர்ல போய் முதல்ல அந்த வேலையை பார்.